நண்பர்களே, பத்திரிகையாளரை சந்திச்சு தெரிச்சு ஓடுறீங்களே, நீங்க எல்லாம் ஒரு நாட்டோட முதல்வர்னு சொல்லும் போது சிரிப்பா தான் இருக்கு. அதாவது பத்திரிகையாளர்களை தமிழ்நாட்டில் சந்திக்காத ஒரே முதல்வர், அது இந்தியாவிலேயே பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரு முதல்வர் யாரு அப்படின்னா நம்ம நாடக கோஷ்டியா தான் இருக்கும். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற நடிகர் விஜய் தான். இன்னைக்கு பத்திரிகையாளர்களை பார்த்ததும் அவ்வளவு ஒரு பயம். ஏன் அப்படி கையை மூஞ்ச மூடிக்கிட்டு ஓட வேண்டிய நிலை, ஏதோ கொலை குற்றத்தை பண்ணது போல ஓடுறீங்களே, இவ்வளவு தூரம் ஒரு கேவலமாக இதெல்லாம் பாக்குறதுக்கு இல்லையா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க முதல்வர் அவர்களே. அப்புறம் விருதையின் மகள் கீர்த்தனான்னு ஒரு ஆள், யாரு இன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக போட்டிருக்கிற இந்த கீர்த்தனா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு அந்த கோயம்புத்தூர்ல உயிரிழந்த அந்த 10 வயது சிறுமியோட அந்த சாவு பற்றி, அந்த கொலை பற்றி கேள்வி கேட்கிறாங்க பத்திரிகையாளர். சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்ற, நீ எல்லாம் ஒரு அமைச்சரா? உனக்கு கொஞ்சம் கூட, அது ஒரு பெண், அதனால உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும் சொல்லுங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் பத்தி மட்டும் இப்ப பேசுவோம் சார் அப்படிங்கிற மகள் கீர்த்தனா யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமாடா? அனில் குஞ்சுகளா? முதல்ல இந்த கீர்த்தனா தாவேக்காவே கிடையாது, அதாவது விஜய் ரசிகரும் கிடையாது. அதாவது 2025 டிசம்பர் 29 விருதையின் மகள் கீர்த்தனான்னு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதுல முதல் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ போய் எடுத்து பாருங்கடா. ஐபேக் போன்ற நிறுவனங்கள்ல ஸ்ட்ராட்டஜி டீம்ல வேலை பார்த்த நபர் தான் கீர்த்தனா. சென்ற தேர்தலில் திமுகவுக்கு ஐபாக் வேலை செஞ்ச போதும் வேலை செஞ்சிருக்காங்க. அதற்கு பிறகு சந்திரபாபு நாயுடுக்கு கடந்த தேர்தலில் வேலை பார்த்த போதும் அங்கேயும் வேலை பார்த்திருக்காங்க. இவங்க ஒரு நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நான் அரசியல் இறங்கலான்னு இருக்கேன்னு சொல்லி விருதுநகர்ல நாயுடு சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சியை தேர்ந்தெடுத்து விருதுநகர்ல விருதையின் மகள் கீர்த்தனான்னு போட்டு இன்ஸ்டாகிராம் முழுக்க வீடியோ ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் வீடியோ தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. அதாவது மார்ச் எண்டு வரைக்கும். ஏப்ரல்ல விஜய் கட்சியில தான் ஆட்டோ வேட்பாளருக்கு ஆள் தேடிட்டு இருந்தாங்களே, எங்க ஆள் இருக்காங்க, சேதங்க உடைச்சா எங்க இருக்காங்கன்னு ஆள் பொறுக்குவாங்களே, அந்த மாதிரி தேடிட்டு இருக்கும் போது திடீர்னு போய் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க சீட்டை வாங்கிட்டு வந்த நபர் தான் கீர்த்தனா. இந்த எங்க கட்சியில சைக்கிள் ஓடின்னு தொண்டனுக்கு தான் பொறுப்புன்னு தலைவன் சொல்லிட்டான். அதனால இந்த கட்சியில உழைச்சவனுக்கு தான் ரசிகர் மன்றமா, தளபதி மக்கள் மன்றத்துல உழைச்சவனுக்கு தான் சீட்டு அப்படின்னு சொன்னார நம்ம புஷி. அதெல்லாம் சும்மா உங்களுக்கு வச்ச வேட்டுடா அனில் குஞ்சுகளா. இன்னைக்கு உங்க கட்சியில நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களை பலர் இன்ஃபுளுசர்ஸ், கட்சியில சீட்டு கொடுத்து காசு வாங்கின நபர்கள், அதிமுகவில இருந்து வந்த நபர்கள், இதெல்லாம் வேட்பாளர் பட்டியலை பார்த்தாலே புரியும். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் கீர்த்தனா. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ஒரு மழலை, ஒரு 10 வயது ஒரு குழந்தை இறந்து போயிருக்கா, அவளுடைய அந்த இறப்பு கொலையை பற்றி கேட்கிறாங்க. சிரிக்கிற சார், இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock. இந்த நாடு நாட்டு மக்களும் நாசமா போகட்டும் சொன்னாங்களே, அதுதான் இப்ப தோணுது.